ஆமா. ஓகே, இந்த காலை வேளையிலும் கூட நம்ம ஜெபித்து இந்த ஜூம் மீட்டிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம், ஜெபிக்கலாம். கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்த இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த வேளையிலும் உடைய கிருபை பிரசனம் இருக்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும். நீர் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே சுவாமி என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை எங்களுக்கு பேச முடியாது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட ஜூம்ல இணைந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த ஜூம் மீட்டிங் வந்து இது வரைக்கும் ஆண்டவர் நடத்திருக்கிறாரு. பல வந்துட்டு மிஷினரிமார்களை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிஷினரிகளை குறித்து நம்ம தியானிக்க ஆண்டவர் இந்த ஜூம் வழியா உதவி செய்திருக்கிறாரு. அந்த வரிசையில வந்து இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசியோட பேர் வந்துட்டு புனித ப்ரூனோ அப்படின்னக்கூடிய அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஸோ அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு பார்த்தோம்னாக்கா என்ன இருக்குது, என்ன ஒரு சம்பவம் நடந்தது, அவர் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார், அப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து எப்படி வந்து செயல்பட்டார் சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சுருக்கமா பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு கொடுத்த வேத பகுதி என்னன்னா, லூக்கா 9வது அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் வசனம் வரைக்கும். ஸோ இந்த தலைப்பு எப்படின்னாக்கா, பின்னோக்குதல் இல்லை. ஸோ யாரெல்லாம் வந்து கலப்பையில யார் கை வைக்கிறாங்களோ, கை வச்சுட்டு முன்னாடி வர்றாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு என்ன இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாதான், பின்னோக்கி பார்க்கக்கூடாது. அவங்களுடைய ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன், அப்புறமா வந்துட்டு இன்னைக்கு பலர் வந்துட்டு என்ன பண்றாங்க, பல யோசனைகளோடு இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னாக்கா, ஏதோ பெருசா பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல வந்து இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, வர வர அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய தாளந்துகள் எல்லாம் தவறான வழிகளிலே பயன்படுத்துவதை நீங்க பார்க்கலாம். இதுக்கு அநேக உதாரணங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் இல்லையா? பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, ஊழியக்காரன்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாத்துக்கக்கூடிய ஒரு காரியங்கள் உண்டு. ஆனா வேதம் ரொம்ப கிளியரா சொல்லி, இயேசு சொல்றாரு என்னன்னாக்கா, நம்ம வந்துட்டு கலப்பையில, அதாவது ஊழியத்துக்கு வந்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. அல்லது விசுவாச பாதையில வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வழி விலகி போகக்கூடாது. இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் வந்து கிளியரா சொல்றாரு. அப்போ சீஷர்களும் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த அதாவது லூக்கா 9வது அதிகாரம் அந்த 57லேருந்து 62ஆம் வசனத்தினுடைய சுருக்கத்தை சொல்றவங்களுக்கு, ஏசப்பாவும் அவருடைய சீஷர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, வழியில அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அப்போ சீஷர்கள் வந்துட்டு நான் வந்துட்டு உங்க பின்பற்றி வந்திருக்கிறோம், அதனால எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கலாம். இப்போ ஏசப்பா சொல்றாரு, நான் நரிகளுக்குள்ள நான் என்ன பண்றேன், வந்து நரிகளுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு எல்லாம் இடங்குது, ஆனா எனக்கு ஒரு தலை சாக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் மறுபடியும் சொல்றாரு என்னன்னா, யாருன்னா என்னை வந்து சீஷர்கள் வந்துட்டு, ஆண்டவரே நாங்கள் வந்துட்டு பின்பற்றி வா என்றார். அப்போ அந்த மாதிரி வந்துட்டு நாங்களாம் பின்பற்றி வந்துக்கிறோம். அப்போ வந்து ஒருத்தன் வந்து சொல்றான், நான் வந்துட்டு என்னுடைய சொந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சிடுறேன், என் அப்பா இறந்துட்டாரு, அல்லது என்னுடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யறேன் அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் அதுக்கு வேற சொல்றாரு, அப்போ மரித்தவர்கள் அடக்கு பண்ண மாட்டோம், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை நீ வந்து என்ன பண்ணு, பிரசங்கப்பட்டு. அப்புறம் இன்னொருத்தன் வரான். அதாவது ஒரு இயல்பான ஒரு மனிதனுடைய ஒரு தேவைகளை குறித்து இங்க போடப்பட்டிருக்கும். ஒருத்தன் ஒருவேளை திருமணம் செய்யலாம், வேலை செய்யலாம், அல்லது அப்பா அம்மா அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் நன்றார், அவைகளை காட்டிலும் வந்துட்டு ஊழியம் அல்லது கர்த்தர் மீது கொண்டுள்ள விசுவாசம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப பெருசு. அது வந்துட்டு அதை அளவிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 62ஆம் வசனத்துல வரும்போது அவர் சொல்றாரு, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல அப்படின்ற. அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும் அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நாம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாச பாதையிலே நாம் வந்து தீர்மானித்திருக்கிறோம். என்னமே வந்தாலும் சரி, என்ன காரியங்கள் வந்தாலும் கூட நாம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க யாரால முடியும் அப்படின்னு சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு. ரோமர் அந்த ஒரு எழுதக்கூடிய நேரத்துல ஒருவேளை நிகழ்கின்ற காலமா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம், தூதர்களா இருக்கலாம், அல்லது சட்டங்களா இருக்கட்டும், கஷ்டங்களா இருக்கட்டும், பாடுகளா இருக்கட்டும், வறுமை வியாதியா இருக்கட்டும், பட்டினியா இருக்கட்டும், செல்வந்தம் எது இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பில இருந்து என்னை பிரிக்க முடியாது, நான் வந்து இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதித்தன்மையை ரோமர்களுக்கு பவுல் தன்னுடைய சுயசாட்சியா அவர் விட்டார். அதேதான் வந்து ஆண்டவரும் இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் வந்து எதிர்பார்க்கிறார். என்னன்னா, நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்னோக்கி பார்க்கக்கூடாது இல்லையா?
பக்தன் பாடுறாங்க ஒருத்தர், என்னன்னா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் அப்படின்னு. அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட நாம் வந்து பின்னோக்கி பார்க்காம நம்ம வந்து இயேசுவை நம்மளுடைய முன்னோடியாக வைத்து நம்ம போகும்போது பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். சரி, தொடர்ந்து இந்த நாளுக்கான வேத வாசிப்பு எரேமியா 34ஆம் அதிகாரத்திலிருந்து 38ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வந்து வீட்டுல தனிமையா இருக்கும்போது அல்லது தனி ஜெபம் செய்யும் போது இந்த பகுதியை நீங்க தியானிச்சு பாருங்க. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் தருவார். தொடர்ந்து நம்ம இந்த புனித புரூனோவை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். இவருடைய இள வயது, அவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவர் வந்து கோலோன் அல்லது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கோலோன் என்ற பகுதியிலே அவர் வந்து பிறந்தார். அவர் பிறந்த காலகட்டம் எப்படின்னா சுமார் 1030ஆம் ஆண்டுல அவர் வந்து பிறந்திருக்கிறார். அதே வந்து அந்த காலகட்டத்துல பிறந்திருக்கிறார். பிறந்து அவருடைய வாழ்க்கையை வந்துட்டு ஆரம்பிக்கிறார். எப்படின்னாக்கா ஒரு நல்ல சிறந்த படிப்பை படிக்கிறாரு. ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லாமே, ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பத்துல பிறக்கிறாரு. பிறந்து அவர் வந்து நல்லா படிக்கிறாரு, சிறந்த கல்வியை அவர் பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய ரெமிஸ் கூடிய ஒரு கேத்தட்ரல் பள்ளியில அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா ஆசிரியராக அவர் வந்து பணி செய்யறார், ஒரு டீச்சராக செய்யறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா ரெண்டாவதாக இறையியலால ஒரு பணியாக இருக்கிறார். பைபிள்ல வந்து டீச் பண்ணக்கூடிய பைபிள் காலேஜ்ல டீச்சராக கூட அவர் வந்து இருந்திருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட இந்த உலக படிப்பை முடித்து இறையியல் படிப்பை முடிச்சுட்டு ரெண்டாவது பார்த்தோம்னா அவர் வந்து ஸ்கூல் டீச்சராகவும் இருக்கிறார். ரெண்டாவது பைபிள்ல வந்து டீச் பண்ணக்கூடிய டீச்சராகவும் இருந்திருக்கிறார். அவர் வந்து அடுத்து பார்த்தோம்னாக்கா ரெய்ம்ஸுடைய பேராயலின் முக்கிய முதல் ஒரு பதவியில இருக்கிறார். அவருடைய படிப்புக்கு பிறகு அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் பகுதி, அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த பிஷப்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த லெவலுக்கு வந்து இவர் வந்து உயர்த்தப்படுகிறார். அப்புறம் ஆசிரிய வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருந்த போதும் தனிமை ஜெபம் மற்றும் பரிசுத்த வாழ்வை தேடினார். இப்போ தன்னுடைய இந்த ஆசிரிய பணியை வந்துட்டு அவர் நல்ல ஒரு சிறந்த முறையில அவர் போனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் வந்துட்டு என்ன பண்ணல, பின்வாங்கி போகாம அவர் வந்து இருக்கிறார். அதனால அருமையானவர்களே, தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா அவர் வந்து கத்தீட்ரல் வழிபாடுகளில் ஊழலை கண்டார். அவர் என்ன பண்றாருன்னா அந்த கத்தீட்ரல் வழிபாடை வந்து அவர் பாக்குறாரு. ரோமன் கேத்தலிக்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த கத்தீட்ரல் அப்படின்லாம். அந்த கத்தீட்ரல்ல வந்துட்டு ஒரு சில ஊழல்கள் நடக்குது. அங்க வந்து ஒரு சில விஷயங்கள் அவருக்கு புரியல. மேலும் உலக மரியாதைகளிலிருந்து விலகி அவர் வந்து வாழ்ந்தார். ஆழ்ந்த ஆன்மீக வாழ்க்கைக்காக இயங்கினார். இந்த விஷயம் வந்துட்டு இந்த 3 விஷயத்த நீங்க வந்து கவனிக்கலாம். அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு முக்கியமா புனித புரூனோ எதுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் வந்து கத்தீட்ரல் வழிபாடுகளில இருக்கக்கூடிய ஊழலை அவர் வந்து கண்டறிந்தார். இது தவறு, இது வந்து இப்படி செய்யக்கூடாது, இது முறைகேடா இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா உலக மரியாதைகளை வந்துட்டு அவர் வந்து விரும்பல, அவர் வந்து வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ மூணாவதா பார்த்தோம்னா அவர் வந்து என்ன பண்றாருனாக்கா ரொம்ப தனிமையான அதாவது ஆழ்ந்த ஆன்மீக வாழ்க்கைக்காக அவர் வந்து ரொம்ப அதிகமா நான் வந்து ஆவிக்குரிய விஷயத்தோட ஆண்டவரோட நான் ஈடுபடணும் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப அதிகமா அந்த ஒரு காரியத்துல இன்ட்ரெஸ்டா இருந்தார். அப்போ என்ன ஆகுதுனாக்கா ஒரு 6 நண்பர்களோட கூட சேர்ந்து 1084வது வருஷத்துல அவர் என்ன பண்றாரு, தென்கிழக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ட்ரூஸ் மலைப்பகுதிகளில் அவர் போயிட்டு என்ன பண்றாரு, அவங்கள அந்த ஒரு 6 பேரை சேர்த்து ஒரு குழுவாக, ஒரு சிறிய குழுவாக அவர் என்ன பண்றாரு, தியானிக்கும் ஒரு கூட்டம் அல்லது தியானிக்கும் குழு என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ அதுக்கு ஒரு பேர் பிற்காலத்துல வந்து அதை வந்து என்ன பண்றாருன்னா அந்த முறையை வந்துட்டு கார்த்தூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்னால அதை வழிபடுறார். இப்போ கார்த்தூசியம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலத்துல வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா ரொம்ப பயங்கரமா ஆர்ப்பாட்டத்தோடு ஆண்டவரை வந்து ரொம்ப சத்தம் போட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு புரிதல் இல்லாமே ஆண்டவரை ஆராதிச்சாங்க. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்றாரு, இல்ல அமைதலா நம்ம ஆராதிக்கலாம் ஆண்டவரை, ஸோ அமைதலா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்தூசியம் அப்படின்னக்கூடிய மடாலயத்துல வந்து அவர் என்ன பண்றாரு, கிராண்டே சார்ட்ரூஸ் கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து நிறுவி ஆரம்பிச்சு
அந்த 6 பேரை வச்சு அவர் வந்து என்ன பண்றாரு, இப்பெல்லாம் வந்து அதை வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும் இல்லை ஆவிக்குரிய விஷயத்துல அவர் வளரணும்னு ஆசைப்படுறாரோ அப்பெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு போய் அவர் வந்து என்ன பண்ணுவாரா, ஆண்டவரை அதிகமாய் ஆராதிப்பார் என்று சொல்லி அவருடைய சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த இடம் மலைப்பாங்கானது, அதாவது அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம் எப்படி இருக்கு பாருங்க. அது வந்து மலைப்பாங்கு, அதாவது மலைகளால சூழப்பட்ட ஒரு பகுதியா இருந்துச்சு, தொலைதூரமானது, அவர் இருந்த இடத்துல இருந்து தூரமா இருக்கு. மேலும் பிரார்த்தனை, அப்புறம் அமைதி மற்றும் உலக கவனச்சீற்றத்திலிருந்து பிரிந்து தியானம் செய்வதற்கு மிகவும் பொருத்தமானது இல்லையா? ஸோ அதனால நம்ம கூட இன்னைக்கு ஜெபம் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக நம்ம சர்ச்சுக்கு வருவோம், அப்படின்லாம் வீட்டில் இருப்போம். ஆனா வந்து வேதத்துல பார்த்தோம்னா இயேசுவானவரும் சரி அல்லது தீர்க்கதரிசிகளும் சரி ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு ஏதாவது அவங்க என்ன பண்றாங்க, தனிமையிலே போயிடுவாங்க. அவங்க வந்து தனிமையிலே போயிட்டு அவங்க வந்து ஜெபம், அப்படி ஜெபம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அமைதலாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஆண்டவர்களை விட நம்ம பேச முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் கண்டறிந்தார். யாரு? புனித ப்ரூனோவும் கண்டறிந்தார். இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது தொடர்ந்து அவருடைய காலகட்டத்துல இந்த ஒரு வரலாறு பின்னணிப்பை குறித்து நான் சொல்றேன். 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து திருச்சபையினுடைய சூழ்நிலை, 2வது வந்து அரசியல் சூழ்நிலை, 3வது வந்து அவர் ஆன்மீக சூழ்நிலை. 3 சூழ்நிலை மத்தியில இவர் ப்ரூனோ வந்துட்டு எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாரு, அதை எப்படி வந்து சரி செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். புனித ப்ரூனோவின் காலத்தில் வரலாற்று பின்னணி மற்றும் அமைப்பு எப்படி இருந்தது. முதலாவதாக பார்த்தோம்னா திருச்சபையின் சூழல், திருச்சபைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11ஆம் நூற்றாண்டுல வந்து கத்தோலிக்க திருச்சபையில் பெரும் சீர்திருத்தம் மற்றும் போராட்டத்தின் காலமாகும். கத்தோலிக்க திருச்சபைகள்ல எப்படி இருந்துச்சுனாக்கா அது வந்து சீர்திருத்த வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னாக்கா அங்க வந்து சில மத கூறுகள் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா சைமனி என்னக்கூடிய ஒரு வழிபாட்டை வந்து அவங்க வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ சைமனி அப்படின்னாக்கா சர்ச்சுகளிலே அல்லது சர்ச்சுகளினுடைய அலுவலங்களை வாங்குதலும் விற்பதுமா இருந்தது. அதாவது ஏதாவது அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா பாவ மன்னிப்பு சீட்டு அல்லது பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஆன்மீக விஷயத்தை, அதாவது ஆவிக்குரிய விஷயத்த வந்துட்டு அவங்க பணத்தின் ரீதியாக அல்லது பொருளாதார ஒரு வணிக முறையாக அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து செய்யறாங்க. இது ரொம்ப தவறு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உணர்ந்தவர் புனித ப்ரூனோ. இதுக்கு எதிர்த்து நின்றவரும் புனித ப்ரூனோ. இதை வந்து சரி கிடையாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக தான் என்ன ஆகுதுனாக்கா மார்ட்டின் லூத்தர் என்றவர் வந்து அதை வந்து என்ன பண்றாரு, அந்த வழியிலே அப்படியே ஃபாலோ பண்ணி 15ஆம் நூற்றாண்டிலே புரொட்டஸ்டன்ட் அப்படின்னக்கூடிய ஒரு ஆராதனை வழிபாடக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு இல்லையா. அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாவே அதுல வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா, பல பல டினாமினேஷன் பல பல விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையில, அதாவது அவங்களுடைய ஆராதனை முறைகளை கோட்பாடுகளை கொண்டு வைப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு ரோமன் கேத்தலிக் அவங்களுக்கு ஒன்று இருக்கும், புரொட்டஸ்டன்ட் அப்படின்னு இருப்பாங்க, இப்போ அப்புறமா வந்துட்டு பெண்டிகோஸ்ட் அப்படின்றாங்க, அப்புறமா நிறைய இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா இப்போ நம்ம வந்து நம்மள யாருன்னா புரொட்டஸ்டன்ட், நம்மளாம் வந்து கத்தோலிக்க வழிபாட்டிலிருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், வெளியில வந்து வேற நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகள் ஒரு சில இதெல்லாம் வேற. நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், விக்கிரங்களை வைக்க மாட்டோம், அவைகளை வழிபட மாட்டோம், அல்லது வேற வேற விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். பாவ மன்னிப்பு இவங்களால தான் கிடைக்கும், இதை நான் செஞ்சாதான் செய்ய, இது சரி அப்படின்னு இல்லை. கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி நம்மளை சுத்தி அவரை நம்ம வந்து சுத்திகரிக்கும், நம்மளை வந்து பரிசுத்தமாக்கும் அப்படின்றது வேதவாசனம். ஸோ இதை வந்து இலவசமாக பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் சொல்றாரு. ஸோ அதனால வந்து நம்மளுடைய கோட்பாடுகள் இப்படி புரொட்டஸ்டன்ட், அதாவது மார்ட்டின் லூத்தர் அவருடைய சீர்திருத்தத்தின் பிரகாரமாக நம்ம அதை கரெக்டா பழக்கணும். இதுக்கு வந்து ஆரம்ப கருத்தா அல்லது இதை ஆரம்பித்தவர்கள் வந்து அனைவரும் ரொம்ப பேர் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து இந்த புனித ப்ரூனோ, இவர் வந்து அதை வந்து சரியில்லை, தப்புன்றாரு. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு மனுஷன் என்ன பண்றான், காசு கொடுத்து எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சீசர்கிட்ட கேட்கறான். அப்போ அவனாவது உங்க காசெல்லாம் நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவனை வந்து நிராகரிச்சிடறாங்க. தப்பு. அதனால அவனுக்கு பெரிய ஆபத்தும் வந்து அவன் சந்திச்சான். ஸோ அதனால வந்து அருமையானவர்களே, இந்த ஒரு சூழ்நிலையை வந்துட்டு நன்றாய் அறிந்த ப்ரூனோ என்ன பண்றாரு, அதை வந்துட்டு சீர்திருத்த வேண்டும், இது சரி அல்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஆன்மீக ஒழுக்கமின்மை போன்ற பரவலான காரியங்களை வந்துட்டு அவர் வந்து எதிர்த்து நின்றார். தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா அவரு
கிரிகோரியன் சீர்திருத்த இயக்கத்தை அவர் வந்து ஆரம்பிக்கிறார். கிரிகோரியன் சீர்திருத்த இயக்கத்தை போப் கிரிகோரி 7வது போப்பா இருக்கக்கூடிய இவருடைய பேரை வச்சுதான் இதை வந்து சீர்திருத்த இயக்கத்தை வந்து வச்சிருக்கிறாங்க. அப்புறமா தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த இதனுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புனிதத்தன்மை, இப்போ மத குருமார், அப்புறம் பிரம்மச்சரி மற்றும் அரசியல் கட்டுப்பாட்டிலிருந்து திருச்சபையை விடுதலை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போராடுகிறார். அந்த ஒரு அமைப்பில இருந்து, இந்த இயக்கத்துல இருந்து. அதாவது அவங்க என்ன பண்றாங்க, ஆரம்பத்துல ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிச்சத எந்த ஒரு விஷயம் கூட காலப்போக்கில் என்ன ஆயிடுதுனாக்கா, அது பிசாசனுடைய ஒரு சில வஞ்சனையானால அல்லது ஒரு சில சூழ்ச்சிகள்னால என்ன ஆயிடுதுன்னா, அது அப்படியே ட்ராக் சேஞ்ச் ஆயிட்டு போகுது இல்லையா. இன்னைக்கு அநேக ஊழியங்களும் உடைந்து போகிறதுக்கு காரணம் இதுதான். ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஆரம்பிப்பாங்க, ஆனா அதை கொண்டு போகக்கூடிய பாதை சரி இருக்காது. தொடர்ந்து பார்த்தோம்னா, இந்த சூழ்நிலையில் உண்மையாக வந்து ஆன்மீக மற்றும் ஆழமான பிரார்த்தனை வாழ்க்கைக்காக உண்டான பசியை வந்து உருவாக்கியது. அதற்கு புனித ப்ரூனோ அவர் என்ன பண்றாரு, முக்கிய பதிலாக இருந்தார். சரிங்களா. தொடர்ந்து பார்த்தோம்னா அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ரோமானிய பேரரசு வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த திருச்சபையினுடைய சபைகளினுடைய அதிகாரத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு ராஜா தான் வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சட்டத்தை வச்சிருந்தாங்க. ஆனா தவறு, அது வேணாம், முடியாது. சபையினுடைய எந்த ஒரு முதலீடோ அல்லது எந்த ஒரு கணக்கு வழக்குகளையோ வந்துட்டு அரசாங்கம் தான், ராஜா தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்துச்சு. அதை வந்து ப்ரூனோ என்ன பண்றாரு, மிகவும் வந்துட்டு அதை வந்து எதிர்த்து நின்றார். இல்ல, சர்ச்சுன்னா அது வந்து ஆண்டவர், அது வந்து அது வேற, சர்ச்சையும் அரசியலையும் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அதை சரி செய்தார். அதை வந்துட்டு இல்ல, முடியாது. ஏன், ரோமானிய பேரரசு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. மேலும் பேரரசுகள் பெரும்பாலும் பிஷப்புகள் மற்றும் மடாதிபதிகளின் நியமனத்தை வந்துட்டு அவங்க கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தாங்க. அவங்க வந்து கட்டுப்படுத்தணும், ராஜா கட்டுப்படுத்தணும், பிஷப் வைக்கணும்னா நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் அதிகாரத்தை கொண்டு வந்தாங்க. இதை வந்து இயேசுவானவர் இதை வெறுக்கிறார் அப்படின்றத அவர் கிளியரா சொன்னார். வேதம் வெறுக்கிறது என்றையும் அவர் சொல்லிட்டார். ஸோ தொடர்ந்து பார்த்தோம்னா ஆவிக்குரிய ஒரு சூழல் எப்படி இருந்துச்சு, துறவரம் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக அல்லது ஊழியம் செய்யணுன்றதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, பல உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, துறவரம் மூலம் புதுப்பித்தலை விரும்பினாங்க. ஜபம், அமைதி மற்றும் உலக ஊழல்கள் இருந்து பிரிந்து ஒரு வாழ்க்கையில் அவங்க வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டப்பட்டாங்க இல்லையா. அநேகர் என்ன பண்றாங்கன்னாக்கா, தவறான ஒரு பாதையில சென்றுட்டாங்க, பாவத்தை வந்து கடைபிடிச்சிட்டாங்க. அதுல நல்ல ஒரு துறவைகள் அல்லது நல்ல ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அல்லது தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த மிஷினரிமார்களோ ஊழியர்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, இன்னும் ஆண்டவர்கிட்ட நாங்க சேரணும் அப்படின்ற மாதிரி, அல்லது ஆண்டவரோடு கூட நாங்கள் ஆண்டோட வார்த்தையை நாங்கள் கேட்கணும், ஆவிக்குரிய விஷயத்தை நாங்கள் வளரணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ரொம்ப ஒரு முயற்சிகளை எடுக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நடந்து பெனடிக்டைன் மடங்களை வந்துட்டு உருவாக்குறாங்க. பெனடிக்டைன் அப்படின்னு சொல்லி நான் போன வாரம் சொல்லும் போது சொன்னேன் இல்லையா. அங்க பெனடிக்டைன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஒரு விதமான ஒரு மடம். அந்த மடத்துல எப்படி இருக்குவாங்கனாக்கா, திருமணமே செய்யாம அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்காக இரவும் பகலும் வந்துட்டு தியானித்து கொண்டே இருப்பாங்க, வேதத்தை தியானிச்சிருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வேலையா தான், அதான் ஒரு மடம். ஆனா சில சீர்திருத்தவாதிகள் என்ன பண்றாங்க, நிர்வாணத்தை விட கடுமையான தனிமை வடிவங்கள் மற்றும் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் தேவை என்று உணர்ந்தார்கள். இதோடு கூட பிளஸ் இன்னும் அதிகமா நாங்க இன்னும் ஆவிக்குரிய விஷயத்தை நாங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. பெனடிக்டைனை விட, பெனடிக்டைனாவே வந்து என்னன்னா அது ஒரு மடம், பெனடிக்டைன் மடம்னாவே 24 மணி நேரமும் அங்க வந்துட்டு ஜபம் வேத வாசிப்பு தான் இருந்துச்சு. அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சில விஷயங்களை அப்படியே இடரல் உண்டாகும். அந்த நேரத்துல வந்து ப்ரூனோ என்ன பண்றாரு, இந்த கார்த்தூசியம் அப்படின்னக்கூடிய இந்த ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு வழிபாட்டு முறையை வந்துட்டு, ஆராதனை முறையை அல்லது ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய முறையை வந்து ஆரம்பிக்கிறார். அப்போ அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் என்ன ஆகுதுனாக்கா, இந்த 6 பேரை கொண்டு இந்த கார்த்தூசியம் எனக்கூடிய அந்த வழிபாடை அவர் வந்து ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து வந்து இவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 விஷயத்த நான் சொல்லி சீக்கிரம் முடிச்சிடுறேன். முதலாவது பார்த்தோம்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தரை தேடுங்கள் இல்லையா. ப்ரூனோ வந்துட்டு அவர் படிச்சிருந்தாரு, நல்ல சமுதாயத்துல வந்துட்டு நல்ல புகழ்பெற்று மரியாதையோடு கூட வாழக்கூடிய ஒரு சூழலை அவர் வந்து வெறுத்தாரு. எனக்கு தேவையில்லை, எனக்கு பதவிகள் வேண்டாம், நான் வந்து இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு,
தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு நாமும் கூட என்ன பண்ணோம்? முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும். மத்தேயு 6வது அதிகாரம் 33 சொல்லுது, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு இவைகள் எல்லாம் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டது. ரெண்டாவதா பார்த்தோம்னா மதிப்பு, அமைதி மற்றும் தனிமை இல்லையா? ஒரு ஆண்டவருடைய காரியத்துக்கு எத்தனை முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்திருந்தார் இல்லையா? அப்போ ஒரு அமைதி, ஒரு தனிமை, ஒரு ஆண்டவரோடு கூட நான் ஈடுபடணும் அப்படின்றத எவ்வளவு முக்கியமா அவர் கருதிருந்தார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில கார்த்தூசியம் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு ஆசைப்பட்டிருப்பாரு. எதற்காக ஆரம்பித்தார் அப்படின்னா, இன்னும் நான் ஆண்டவரோடு கூட கிட்டி சேரணும் இல்லையா? இப்போ பக்தன் பாடுறாரு, எந்த துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டி சேர்வேன் அப்படின்றார். அதே மாதிரி பார்த்தோம்னா சங்கீதம் 62வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க பைபிள்ல இப்படியா போடப்பட்டுள்ளதும், சங்கீதம் 62:1 என்ன போடப்பட்டுள்ளது? தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். சங்கீதக்காரன் அப்படின்னு சொன்னா. அதே மாதிரி மார்க் 1:35 பார்த்தோம்னா, இயேசுவானவர் கூட இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? அதிகாலையிலே இருந்து இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அங்க அவர் என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். 3வதா பார்த்தோம்னா, லட்சியத்தை விட பணிவு மிக அவசியம் இல்லையா? இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? லட்சியத்திற்காக நான் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்காது? பெருமை இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே ரொம்ப தங்களை உயர்த்து கொண்டே இருப்பாங்க இல்லையா? போப்புகளுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராகவும் ஆலோசகராகவும் இருந்த புரூனோ பிஷப் பதவிகள் போன்ற உயர் பதவிகளை அவர் துறந்து விட்டுட்டு உலக மரியாதையை விட மனத்தாழ்மையை அவர் தேர்ந்தெடுத்தார் இல்லையா? இன்னைக்கு அதிகார வர்க்கம் அல்லது கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் ஞானம் இருந்துச்சுன்னா, நான் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே உயர்த்தி கொள்வோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, பிலிப்பு 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்கள் என்று எண்ணி நீங்க என்ன கடவீர்கள் அப்படின்னு சொல்லி பிலிப்புக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் பணிவு இருக்க வேண்டும். 4வதா பார்க்கும்போது ஜெபத்தில் தரித்திருந்தார். எப்பயுமே அவர் ஜெபத்தில தான் இருந்தார். புனித புரூனோவும் அவரது துறவிகளும் கடுமையான பிரார்த்தனை ஒழுக்கங்களை பின்பற்றினார். கர்த்தரை தேடுவதிலே விடாமுயற்சியை காட்டினார். எப்பொழுதுமே ஆண்டவரை தேடினே இருந்தார். இதனால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை தேடுவதில் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அங்க இப்படியா போடப்பட்டுள்ளது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன அர்த்தம்? ரெஸ்ட்லெஸ், டைமே இல்லாம எப்பெல்லாம் நமக்கு டைம் கிடைக்குது அப்பெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடைசியா பார்த்தோம்னா, சமூகம் தனிமையை சமநிலைப்படுத்தினார். இப்போ சமூகத்துல அவர் என்ன பண்றாரு? இந்த தனிமையை சமநிலைப்படுத்து, இந்த கார்த்தூசியம் கூடிய ஒரு காரியத்தை உருவாக்கி அதனாலே அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரை ஆராதித்தாரு. அதோட அவர் நிறுத்தி போல என்ன பண்றாரு? ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலும் கூட அவர் என்ன பண்றாரு? அதை முக்கியமா அவர் கொண்டிருந்தார் இல்லையா? அப்போ எபிரியர் 10வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பவுல் எபிரியருக்கு எழுதும்போது எழுதுறாரு, அந்த காலத்துல அநேகர் சபையை என்ன பண்ணுவாங்களாம்? சர்ச்சைக்கு வரதே விட்டுருவாங்க இல்லையா? 10வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல பார்த்தோம்னா பாருங்க, எபிரியர், சபை கூடி வருவதில் சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களே, அவ்வளவாய் நீ என்ன பண்ணுங்க? புத்தி சொல்ல வேண்டும். அதனால அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சபையை நாம் விட்டு விடக்கூடாது. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா அல்லது இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த யூடியூப், அப்புறமா இன்ஸ்டாகிராம், டிவி சேனல்கள் அதிகமா வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்ன ஆயிடும்னாக்கா, சர்ச்சுக்கு போறதே மறந்துடுவாங்க. ஏன்னா மொபைல் தான் இருக்கு இல்லையா? நான் எப்ப வேணாலும் நான் என்ன பண்ணலாம்? ஆன் பண்ணலாம், நான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு. அதனால் பைபிள்ல அப்படி கிடையாது. ஆண்டவர் கிளியரா திட்டம் தெளிவா பவுல் மூலியமா எபிரியருக்கு எழுதும்போது சொல்றாரு, சபையாய் கூடி வருவதை சிலர் விட்டு விடுவதை போல நீங்க விட்டு விடாதீங்க, சபை வரணும். அதனால அருமையானவர்களே, கார்த்தூசியத்தை அவர் ஆரம்பித்தாலும் கூட அவர் அப்படியே போய்விடவில்லை. அவர் என்ன பண்றாரு? அதை கார்த்தூசியத்தை ஆரம்பித்து அவர் வழிபாட்டு இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மிகவும் முக்கியத்துவத்தை அவர் கொடுத்தார். இன்னைக்கு நாமும் நம்முடைய சபைகளிலே ஆராதனையை மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. நீங்க யூடியூப்ல கேட்கலாம், அல்லது போன்களிலே கேட்கலாம், டிவிகளிலே பார்க்கலாம், அல்லது சோசியல் மீடியாக்களை நீங்கள் பயன்படுத்தலாம், என்ன பண்ணாலும் சரி. ஆனா சபையிலே ஆராதிப்பது மிக மிக அவசியம்.
கடைசியா பார்த்தோம்னா இந்த ப்ரூனோவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, கடைசியா 15ஆம் நூற்றாண்டுல என்ன ஆகுதுனாக்கா, இவரை வந்துட்டு ஒரு ஒரு இவருடைய நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. புனித ப்ரூனோவின் வழிபாடு 1514 முறையான அங்கீகாரம் பெற்றது. மேலும் 1623 லத்தீன் சடங்கு முழுவதும் நீடிக்கப்பட்டது. மிக சமீபத்தில் அவருடைய கார்த்தூசியம் ஆணை 2006ஆம் ஆண்டு அது என்ன ஆச்சுனாக்கா, அந்த கார்த்தூசியம் ஆணையை கொண்டு ஒரு திரைப்படத்தை உண்டாக்குனாங்க. அது பேர் என்னன்னா இன்டு கிரேட் சைலன்ஸ் கூடிய ஒரு ஆவண படத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆரம்பிச்சு தயாரித்திருக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்க. இன்டு கிரேட் சைலன்ஸ் கூடிய ஒரு படம். அந்த படம் வந்துட்டு எப்படி கார்த்தூசியம்னா என்ன, கார்த்தூசியம் என்றால் எப்படி இருக்கும், அந்த மடம் என்றால் என்ன, என்னெல்லாம் கடைபிடிப்பார்கள் என்று சொல்லி கொண்டு. அதனால அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ப்ரூனோவை போல நாம் வந்துட்டு தாழ்த்தி நம் ஆண்டவரிடத்துல கிட்டி சேருவோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கோ அல்ல அதிகாரத்துக்கோ நம்ம உட்படாம ஆண்டவருக்காக நம்ம வந்துட்டு நிலைத்து நிற்போம். ப்ரூனோ வந்துட்டு தன்னுடைய அழைப்பிலிருந்து அவர் பின்வாங்கி போவே இல்லை. ஏசப்பா சொன்ன மாதிரி லூக்கா 9ஆவது அதிகாரம் 62ஆம் வசனத்தில் சொல்கிற வண்ணமாக பின்னோக்கி பார்ப்பது நம்மளுடைய வேலை அல்ல. அதனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலையில் தாழ்த்தி நம்ம செபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய கர்த்தாவே புனித ப்ரூனோவை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ப்ரூனோ ஆண்டவரே சுவாமி தன்னுடைய ஆண்டவரே காலகட்டத்திலே உமக்காக வாழ்ந்து, ஆண்டவரே பரிசுத்தத்திலே வளர்ந்து, ஆண்டவரே ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து, அநேக பிரச்சனைகள் இடர்கள் வந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே ஏகமாய் தரித்திருந்து, ஆண்டவரே சுவாமி பின்னோக்கி பாராமல் ஆண்டவரே முன் சென்று கொண்டிருந்தார். அநேக ஊழல்கள் இருந்தாலும் கூட கர்த்தாவே அவைகளுக்கு ஆண்டவரே சுவாமி எதிர்த்து நின்றாரே தவிர அவைகளோடு கூட ஆண்டவரே சுவாமி கலந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நாங்களும் கூட கர்த்தாவே எங்களுடைய திருச்சபைகளில் இருக்கக்கூடிய பாவங்கள் அல்லது எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மீறுதல் அக்கிரமங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே சுவாமி சிந்தித்து அவைகளை நாங்கள் சரி செய்ய நாங்கள் ஆண்டவரே சுவாமி ஒரு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்படியே ஞானத்தை தாங்க. போல நாங்கள் கர்த்தாவே உமக்காக ஆண்டவரே முடிவு பறைந்தும் நிலைத்து நிற்க உதவி செய்ய பலப்படுத்தும். ஆண்டவரே சுவாமி சீசமாக இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீ பேப்பராக தொட்டு ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை எல்லாம் நீக்குவீராகப்பா. ஆண்டவரே சுவாமி சீசமாக எங்களுடைய கேல்வரி சாப்பிட ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய டைரக்டர், டெபுட்டி டைரக்டர் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை பணத்தினாலே தாங்கிறதான ஜபத்தினாலே தாங்குற ஒவ்வொரு ஸ்பான்சர் டோனர்களுக்காக நல்லுள்ளங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பவிசீசமாக ஆண்டவரே சுவாமி எங்களுடைய திலக் நகர் திருச்சபை ஆசீர்வதிப்பீராக. மட்டுமா நடத்தின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சுவாமி மீதமுள்ள அந்த ஆண்டவரே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஆண்டவரே சுவாமி அந்த வாட்டர் கனெக்ஷன் ஒர்க்கு இந்த கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆண்டவரே சுவாமி அதை சீக்கிரத்திலே முடித்து கொடுக்க முடியாது சமிக்கிறேன். பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஸ்டேஜை நாங்கள் ஆண்டவரே கட்டி கொண்டு இருக்கிறோம். ஸ்டேஜை ஆண்டவரே கூட கர்த்தாவே சுவாமி அந்த ஆண்டவரே வழிபடுவதை கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே சுவாமி சீக்கிரமா ஆயத்தப்படுத்த வேண்டும். அதை செய்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக சபிக்கிறேன். அதை ஆண்டவரே பணத்தினால் தாங்குற ஒவ்வொரு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்து தொடர்ந்து ஆசீர்வதி. இந்த ஆண்டவரே சுவாமி மீண்டும் ஒரு விஷயங்களை நாங்கள் தாழ்த்தி இந்த ஜூம்ல மீண்டும் ஆண்டவரே உங்களுடைய ஆர்த்துக்காக ஆண்டவரே இயங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே செவி கொடுத்து சாய்த்து ஆசீர்வதிக்க முடியாத கருத்துக்களை கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.